வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்களுக்கு மூன்றாவது முறையாக வந்திருக்கக்கூடிய, நான் ஜி கே நாகராஜன் அடிக்கடி சொல்றது கடைசி 30 செகண்டுங்க, அவர் ஒரு மனிதனாக எப்போது அடிக்கடி நான் சொல்றேன். ஒரு கட்சியில் இருந்தாரு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மிக முக்கிய தலைவராக இருக்கிறாங்க. ஒரு அந்த கட்சியை பெரிய கட்சியில ஒரு பெரிய பொறுப்புல இருந்தாங்க. அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வருவதற்கு ஒரு மனது வேணும். பாரதிய ஜனதா கட்சியில தொடர்ந்து விவசாயிகளே வைத்திருக்கின்றோம். அவருக்கு இதை விட இன்னும் உன்னதமான பொறுப்புகள் போவதற்கு முழு தகுதி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆனாலும் விவசாயிகள் மிக முக்கியம் என்பதை கருதி, விவசாயம் எல்லாத்த விட முக்கியம் என்பதை கருதி 2 மகன்கள் இருக்கிறாங்க. 2 பேருமே நான் அவருடைய சின்ன பையனை வந்து நான் ஆக்ஸ்போர்ட்ல பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது அவருடைய சிறிய மகன் எனக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து, அண்ணா உங்களை பார்க்க நான் ஆக்ஸ்போர்ட் வரேங்க, தம்பி வாங்க வந்து பார்த்துட்டு போங்க பாப்பி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த பையன் வந்தாரு, அவரை ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் சந்தித்து விட்டு, தம்பி நான் வீட்டுக்கு போறேன், நீங்க பின்னாடி நான் கார்ல போறேன், நீங்க வண்டியில் இடம் இல்லை, இதான் என்னோட அட்ரஸ், ஒரு 10 நிமிஷம் ஆகும், நீங்க கார்ல வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம சாப்பிடலாம், நம்முடைய வீட்டுல எல்லாம் சாப்பிடலாம் வாங்க. அந்த தம்பி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்தார், 25 நிமிஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்தார். நான் வந்ததுக்கு அப்புறம் கேட்டேன், என்ன தம்பி லேட் ஆயிடுச்சா, டாக்ஸிகள் கிடைக்கலையா, லேட் ஆயிடுச்சா தம்பி? இல்லைங்கன்னா சைக்கிள் வந்தேன் அப்படின்னா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா ஒரு பெரிய மேலை நாடுகள்ல சைக்கிள் என்பது சாதாரண ஒரு பழக்கம், எல்லாரும் பயன்படுத்துறாங்க. ஆனாலும் இந்தியாவில இருந்து அங்க போய் மருத்துவராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் நான் வந்து எப்படி தம்பி சைக்கிள் வந்தீங்க? இல்லைன்னா நான் எங்க போனாலும் சைக்கிள்ல தான் போறேன். இங்கிலாண்டை பொறுத்தவரை என்னுடைய வீட்டிலிருந்து நான் பணி செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு சைக்கிள்ல தான் போவேன். மருத்துவமனையிலிருந்து எங்கே சென்றாலும் சைக்கிள் தான். அவர் என்ன பண்ணிருக்காருனாங்க, ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து 3 மணி நேரம் தொலைவில் இருக்கக்கூடிய ஊர்ல வசிக்கிறார். அவரு சைக்கிள்ல வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் அவர் சைக்கிள்ல வர்றாரு. அந்த சைக்கிளை ட்ரெயின்ல ஏத்துறாரு. அந்த ட்ரெயின் ஆக்ஸ்போர்ட் ஸ்டேஷன்ல அவர் இறக்கி விடுது. அதன் பிறகு அங்கிருந்து ஒரு 12-13 கிலோமீட்டர் சைக்கிள்ல வராரு. நான் பார்த்த இடத்துல இருந்தும் சைக்கிள் வர. இது வந்து முதல் ஆட்சி. அப்படின்னா அந்த மனுஷனுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்கு, ஒரு பிரின்சிபல் இருக்கு, இப்படித்தான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற உத்வேகம். இது முதல். இரண்டாவது, தம்பி 9 ஆச்சு நீங்க சாப்பிட்டு தான் போகணும். ஆனா நான் வெளியே எங்கேயும் சாப்பிடக்கூடாது என்கின்ற ஒரு வைராகியத்தோடு வாழ்கின்றேன். நான் சமைத்த சமையல்ல நான் வீட்டுல போய் தான் சாப்பிடுவேன். நான் சொன்ன தம்பி இப்ப 9 ஆச்சு நீ வீட்டுக்கு போனா 12:30 இல்லைங்கன்னா சமைச்சு வச்சு வந்துட்டு நான் அங்க போய் தான் சாப்பிடுவேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும் நான் கேட்டேன், ஏன் இப்படி பண்றீங்க? அதனுடைய பழக்கம், வெளியே உணவு இருக்கக்கூடாது. நானே திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சமைச்சு வீட்டுல வச்சிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போனாலும் இந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருவேன். இந்த மாதிரி வீட்டுல இருந்து போனா ஹீட் பண்ணி வீட்டுக்கு போய் சாப்பிடுவேன். அதனால நான் வெளியே எதையும் சாப்பிட மாட்டேன். எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியம், ரொம்ப சந்தோஷம். இரண்டாவது பாருங்க, நான் சாப்பிட மாட்டேன். 9:30 மணி சாப்பிட மாட்டேன். 3 மணி நேரம் கழித்து என்னுடைய ஊருக்கு போய் சாப்பிடுவேன். அப்புறம் நான் நிறைய ஜி கே நாகராஜன் நிறைய பேசுவேன். ஆனா அந்த குழந்தை வளர்த்தக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா 2 மகளையும் பார்க்கும்போது நீங்க தந்தையா ஜெயிச்சிங்க எனக்கு தோணுது அப்படி. அப்ப ஜி கே நாகராஜன் சொன்னாங்க, ஆமா எங்க வீட்டை பொறுத்தவரை ஏசி இருக்கு, ஆனா ஏசியை பயன்படுத்தக்கூடாது. எந்த ஒரு மகனும் ஏசியை பயன்படுத்தக்கூடாது. 12வது படிக்கும் வரை அவங்க ஏசியை பயன்படுத்தினா கூட ஒரு 10 நிமிஷம் ஏசியை போட்டு ரூமை கூல் பண்ணிட்டு ஏசி ஆஃப் பண்ணு. அதனால குழந்தைக்கு வந்து கோபம் வந்தாலும் வரட்டும், ஆனா அப்படித்தான் அந்த குழந்தைய வளர்த்தணுங்கிற வைராக்கியம். இரண்டாவது, கணக்கு கொடுப்போம், செலவுக்கு பணம் கொடுப்போம், வாரம் அக்கௌண்ட் எங்களுக்கு கொடுத்தா தான் அடுத்த வாரத்துக்கான பணத்தை கையில கொடுப்போம். இரண்டாவது. மூன்றாவது, அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, முடிவெடுக்கலாம். ஆனாலும் இப்படித்தான் அவங்க டெசிஷன் எடுக்கணும், இப்படித்தான் எங்கிட்ட பேசணும். ஏன்னா நாம் இன்னைக்கு பெற்றோர்கள் என்ன பண்றோம்னா, நம்முடைய குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை என்பதற்காக ரொம்ப ஈஸியா ஒரு டாய் வாங்கி கொடுக்கிறோம், ஈஸியா டிவியை போட்டு விட்டுறோம், ரொம்ப ஈஸியா அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக ஏதோ 2 வேலை செஞ்சுட்டு போயிடும். நாம தப்பிப்போம், முதல்ல குழந்தைகிட்ட இருந்து நாம தப்பிப்போம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு 2 குழந்தைகளை மிகச் சிறப்பாக வளர்த்தி ஒருவர் இன்னைக்கு வந்து இங்கிலாந்துல ஒரு பெரிய மருத்துவராகவும், அதுவும் அவரை பத்தி என்ன சொல்லணும்னா, அவர் மருத்துவத்துறை எடுத்துக்கக்கூடிய ஃபீல்டு பாத்தீங்கன்னா, இந்த வயதானவர்கள் ஆபரேஷன் எல்லாம் செய்த பிறகு இந்த கன்வல்சிங் அந்த ஆபரேஷன் நடந்து முடிந்த பிறகு அங்கிருந்து நார்மல் நிலைக்கு வரக்கூடிய வயதான மனிதர்களோட ஒரு வேலை. அப்ப எவ்வளவு பொறுமை உங்களுக்கு வேணும். ஸ்டாமரிங் இருக்கும், ஸ்ட்ரோக் இருக்கும், ஆண் இருப்பாங்க, பெண் இருப்பாங்க, 80 வயசு இருக்கும். அவர்களோட வேலை பார்த்து அவர்களை இயல்புகளை கொண்டு வரணும். எவ்வளவு பொறுமை, அவங்களோட கேரம் ஆடணும், அவங்களுடைய மோட்டார் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணணும். அது ஒரு பையன். இன்னொரு பையனும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அதனால் ஒரு நல்ல உதாரணம் இந்த அணியினுடைய தலைவர். எல்லோருமே அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தான். ஆனால் உதாரணம் சொல்வதற்காக ஒருத்தர் எடுத்துக்கிட்டார். தலைவரை உதாரணம் சொல்வதற்காக. ஆனால் இவருக்கு என்னை பொறுத்தவரை எம்எல்ஏ, எம்பி அதெல்லாம் போனஸ் தான். வாழ்க்கையில ஜெயிச்சாரு. அது வந்து எந்த மாற்றம் போனஸ்ங்கிறது வர்றப்போ வரும். அது நம்ம வந்து போனஸ் எப்போ வரும் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அது வர்றப்போ அது வரட்டும்.
அதனால் இவரே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக ஒரு நல்ல மனிதராக நம்முடைய அண்ணன் ஜி கே நாகராஜ் அவர்களுக்கு மறுபடியும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். எல்லாரும் உட்காருங்க. ஒரு சின்ன எல்லாரும் உட்காருங்க.